பொதிகை தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்போது நாம் இருக்கக்கூடிய ஆலயம் சென்னை மாநகரத்தில் ஆதம்பாக்கத்தில் முத்தியால் ரெட்டி நகரில் இருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயம். பிள்ளையாரை பார்த்தோம், தட்சிணாமூர்த்தியை பார்த்தோம். அடுத்து நாம் இருக்கக்கூடியது அன்னையின் திருச்சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உமையம்மை தையல் நாயகி என்று வழங்கப்படுகிறாள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வைத்தியநாதர் என்று வழங்கப்படுகிறார். இப்ப நம்ம இருக்கிறது தையல் நாயகியோட சன்னதிக்கு முன்னால. இந்த அம்பாள் எந்த திசை நோக்கி அருளிக் கொண்டிருக்கிறார் என்றால் தென் திசையை நோக்கி அருளிக் கொண்டிருக்கிறார். இந்த அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணும்போது பொதுவா சிவன் கோவில்ல சிவனை தரிசனம் பண்ணுவோம், அம்பாளை தரிசனம் பண்ணுவோம். இந்த அம்பாளை தரிசனம் பண்ணும்போது அம்பாளுக்கு அம்மன் என்று ஒரு திருநாமம் சொன்னாலுமே நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னா தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். கற்பகாம்பாள் என்ன சொல்லுவோம்? கற்பகாம்பாள் தாயே அப்படின்னு சொல்லுவோம். அகிலாண்டேஸ்வரி எப்படி கூப்பிடுவோம்? அகிலாண்டேஸ்வரி தாயேன்னு கூப்பிடுவோம். மீனாட்சி தாயே, காமாட்சி தாயேன்னு கூப்பிடுவோம். இந்த தாய் என்பது நம்மை பெற்றெடுத்தவள் என்கின்ற பொருளில் இந்த அன்னையையும் நாம் அழைக்க ஆரம்பிக்கின்றோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்மா வேறல்ல, இந்த தாய் வேறல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். அம்மாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய கருணையும் நமது அம்மாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் நமக்கு இந்த தெய்வத்திடமிருந்தும் நமக்கு கிடைக்கிறது. இந்த அன்னையும் அருளை நம் மீது வாரி வாரி வழங்குகின்றாள். புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை முறையாக செய்தாலே, ஒரு தாயை நாம் முறையாக பராமரித்தாலே நாம் வேறு எந்த தெய்வத்தின் ஆலயத்திற்கும் செல்ல வேண்டாம், எந்த சந்நிதியையும் வணங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா மேல உண்மையான பக்தி இருக்கணும். நமக்கு பெற்றெடுத்தவள்ள நம்ம கடைசி காலம் வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். இன்றைய தினம் இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஒரு தாயை நாம் போற்றாமல், ஒரு தாயை நாம் வணங்காமல் நாம் எத்தனை ஆலயங்களுக்கு சென்றாலும் பலன் கிடையாது, எத்தனை தீர்த்தங்களில் நீராடினாலும் பலன் கிடையாது. அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை முறையே செய்யணும். நம்ம இதிகாசங்களிலே பார்த்தோம் அப்படின்னா தாயை பற்றி மிக உயர்ந்த நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதிசங்கரர் பார்த்தோம் அப்படின்னா அவரது தாயின் மேல் எத்தகைய அன்பை வைத்திருந்தார் என்பதை நாம் படிக்க முடியும். அதே போல ரமணர் பகவானை பார்த்தோம் அப்படின்னா தனது தாயின் மேல் உயர்ந்த அன்பை கொண்டிருந்து இந்த தாயை தனது கடைசி காலத்தில் தான் இருக்கக்கூடிய மலைக்கு மேல தாயையும் வைத்து பராமரித்து, தாய் இறந்த பிறகுதான் மலையை விட்டு கீழே இறங்கினார் ரமணர். அதே போல பட்டினத்தார், இந்த திருவெண்காடர் என்று சொல்லப்படக்கூடிய பட்டினத்தார் கடைசி காலத்துல தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வதற்காக வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதே போலத்தான் ஆதிசங்கரர் அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். நீ என்றைய தினம் இறந்து போனாலுமே உனக்கு உண்டான கடன்களை செய்வதற்காக இந்த தேசத்தின் எந்த பகுதியில் நான் இருந்தாலும் அன்றைய தினம் நான் வந்து விடுவேன் அப்படிங்கிறார். பட்டினத்தார் கதை நமக்கு நன்றாகவே தெரியும். திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டவர். திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய இறைவனது அருளோட பிறந்த குழந்தைங்கிறதுனால ஒரு திருவெண்காடர் அப்படின்னு பேர் வச்சு இவரை வளர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த குழந்தை வளர்ந்த பிறகு பின்னாட்கள்ல பணத்தின் மேல் இருக்கக்கூடிய மோகம் குறைந்த பிறகு இந்த கடைசி காலத்துல நமக்கு எது தேவை என்றால் இறைவனது பக்தி மட்டுமே நமக்கு தேவை என்று உணர்ந்து தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் தான தர்மத்திற்கு எழுதி கொடுத்து விட்டு இறைவன் பால் தனது பார்வையை திருப்பினார் பட்டினத்தார். முற்றிலும் துறந்தார், அனைத்தையும் துறந்தார். அப்ப பட்டினத்தார் ஒரு சித்தராக, ஒரு சன்னியாசியாக தனது இல்லத்தை விட்டு வெளியில வர்றார். அப்படி வெளியில வரும்போது அம்மா கேட்கிறார், தாய் என்பவள் எல்லா நிலையிலும் தாய் தான், அம்மாவை எந்த காலத்திலும் நாம் மறக்க முடியாது. அந்த தாய் பட்டினத்தார் பார்த்து கேட்கிறா, அதாவது திருவெண்காடரை பார்த்து கேட்கிறா, அப்பா எனக்கு இருக்கிறது நீ ஒரு மகனாயிற்றே, நீ தற்போது சன்னியாசியாக பிரிந்து செல்கிறாயே, நாளைக்கு ஏதேனும் ஒன்று ஆகிவிட்டால் எனக்கு யார் தீ மூட்டுவது அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறார். உடனே பட்டினத்தார் சொல்றார், அம்மா நான் சன்னியாசியாக போனாலுமே நிச்சயமாக உரிய காலத்தில் நான் வந்து
உனக்கு என்ன சடங்குகளை செய்ய வேண்டுமோ, என்ன கடன்களை ஆற்ற வேண்டுமோ அத்தனையும் நான் வந்து பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் கிளம்பி போறார். பட்டினத்தார் பல இடங்களை சுற்ற ஆரம்பிக்கிறார், பல யாத்திரைகளுக்கு போக ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு இவரது தாய் இறந்த செய்தி வந்த உடனே பட்டினத்தார் புறப்பட்டு இந்த வீட்டுக்கு வராராம், அம்மா இருக்கிற இடத்துக்கு வராராம். இந்த காரியங்களை செய்வதற்காக வருகிறாராம். இவரது சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்தில் சூழ்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன எண்ணம் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு, இப்ப இதுக்கு வரணும், ஒரு சன்னியாசி எப்படி இந்த கடன்களை செய்ய முடியும், அதனால பட்டினத்தாரை நாம் அனுமதிக்க கூடாது, அவரது தாய்க்கு உண்டான காரியங்களை செய்வதற்கு இந்த பட்டினத்தாரை அனுமதிக்க கூடாது என்று அவரது உறவினர்கள் அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். பட்டினத்தார் வரக்கூடாது, நீ எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாதுன்னு பட்டினத்தார் கிட்ட சொல்றார். ஆனால் பட்டினத்தார் தாய்க்கு கொடுத்த ஒரு ஒப்பந்தம் ஆயிற்றே, தாய்க்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி ஆயிற்றே. அவர் என்ன பண்றார் பட்டினத்தார், எனது தாய்க்கு உண்டான கடன்களை நான் தான் செய்வேன், நீங்கள் எந்த பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த சிதையின் மேல் சுற்றி இருக்கக்கூடிய விறகு கட்டைகளை, காய்ந்த விறகுகளை அத்தனையும் எடுத்து போடுகிறாராம் பக்கத்தில். இவர்கள் தொட்டது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அத்தனை விறகுகளையும் எடுத்து போட்டுவிட்டு தாயின் சிதை மேல் எதை எடுத்து வைக்கிறார்னா வாழை மட்டைகளை எடுத்து வைக்கிறாராம் பட்டினத்தார். இந்த வாழை மட்டைகளை எடுத்து வச்சு அதன் பிறகு தாயின் சிதைக்கு எரியூட்டி விட்டு ஒரு 10 பாடல்களை பாடுகிறாராம். இதேதான் ஆதிசங்கரரும் பாடினார். மாத்ரு பஞ்சகம்னு சொல்லுவோம். அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த பார்வதி தேவிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நம்மையெல்லாம் ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி காத்து ரட்சிக்கிறாளோ, ஒரு காலை வேளையில ஒரு குழந்தைக்கு என்ன உணவு தேவை, ஒரு மதிய வேளையில் இவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், மாலை வேளையில் இவனுக்கு எதை தர வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தாய்க்கு மட்டுமே அத்துப்படி. அதனால தான் அம்மாவை இன்றைக்கும் ஒரு கண்கண்ட தெய்வமாக நாம் கருதுகிறோம். ஒரு அம்மா இருக்கும்போது பையன் எத்தனை நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலுமே மனைவி கூட படுத்து உறங்கி விடுவாள். ஆனால் தாயாகப்பட்டவள் மட்டும் பையன் வரணுமே, அந்த பையனுக்கு உணவு போட வேண்டுமே என்பதற்காக கண் விழித்திருக்கின்ற காட்சிகளை இன்றைக்கு நாம் காண முடியும். அந்த அம்மாவுக்கு பையனுக்கு உணவிடுவது மட்டுமே ஆனந்தம். அதே போலத்தான் நாம் தரிசிக்கக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களும், இந்த தெய்வங்கள் கிட்ட நம்ம சொந்த அம்மாவா நினைச்சு பேசணும். தெய்வங்களுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை அல்ல. தெய்வங்கள் பக்கத்துல நம்ம இருக்கோம், தெய்வங்கள் அருகில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் கூப்பிட்டால் தெய்வங்கள் என்னவென்று நம்மிடம் கேட்கும் என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடிய பக்தி தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். இப்படித்தான் அம்மாவை எப்படி பார்த்தாங்க ஆதிசங்கரர், பட்டினத்தார், ரமண மகரிஷி, இவெல்லாம் அம்மாவை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு தெய்வமாக பார்த்தார்கள். அதனால தான் ரமண மகரிஷி என்ன பண்ணார், அம்மாவை வச்சு கோவிலை கட்டிட்டார். அம்மாவின் உடம்பை புதைத்து விட்டு அந்த சமாதிக்கு மேல ஒரு லிங்கத்தை வைத்து விட்டார். பட்டினத்தார் எப்படின்னா அம்மா இறந்த பிறகு அம்மா அந்த இடத்துல 10 பாடல்களை பாடுகிறாராம். எப்படி பாட்டு அப்படின்னா அம்மாவோட நினைவுகளை எப்படியே சொல்கிறார். அம்மா, நான் கஷ்டப்பட்ட போது, குழந்தையா இருந்த போது நீதானம்மா எல்லாவற்றையும் பண்ணின. ஆதிசங்கர் சொல்லுவார், நான் குழந்தையாக இருந்தபோது நீ தூக்கி வச்சுப்ப, நான் கழித்த மலத்தையும் மூத்திரத்தையும் நீதானமா தொடச்ச அப்படின்னு அம்மா கிட்ட கடைசி காலத்துல மாத்ரு பஞ்சகத்தை சொல்லுவாராம். ஏதேனும் ஒரு நாள் நான் தூங்காமல் தவித்து விட்டால் நீயும் தூங்காமல் என்னுடன் உடனிருப்பாயின்னு அம்மாவை பத்தி சொல்றாராம் ஆதிசங்கரர். அம்மாவை பத்தி இத்தனை உயர்வாக சொன்னதால் தான் இன்றைக்கு நமக்கு பெண் தெய்வங்கள் மேல பக்தியானது நமக்கு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. தாயையும் இந்த பெண் தெய்வங்களையும் எந்த காலத்திலும் நாம் பிரித்து பார்க்க கூடாது. இந்த தையல் நாயகியை பார்க்கிறோமா, தாயே அப்படின்னு அழைக்கணும். நமக்கு பெற்ற பெறாத தாய். இந்த தாயை நினைத்து கசிந்துருகி இந்த அன்னையிடம் நமது பிரார்த்தனைகளை தெரிவித்தால் ஒரு தாயாகப்பட்டவள் உரிய வேளையில் நமக்கு எதை தருவாளோ அவற்றையெல்லாம் இந்த அன்னையும் தருவாள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். வைத்தீஸ்வரன் கோவில் போனா வைத்தியநாதர், தையல் நாயகி, அற்புதமான தெய்வங்கள். ஆதி வைத்தியநாத சுவாமின்னு அங்க ஒரு தெய்வத்தை பார்க்க முடியும் வைத்தீஸ்வரன் கோவில்ல. நமக்கு இன்னைக்கு எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா, கடைசி காலம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான நோயும் வரக்கூடாது. அதுதான் நம்மளோட ஆசை. இன்னைக்கு பணம் ஆசைப்பட்ட காலம் போய்
இருக்கின்ற படத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்கு நோய் நொடி வரக்கூடாது, இந்த தேகமானது ஆரோக்கியமாக விளங்க வேண்டும் என்பதற்காக தெய்வங்களை பிரார்த்திக்கின்ற காலம் அது. அதற்கு வைத்தியநாத சுவாமியோட அருளும் வேணும், இந்த தையல் நாயகியோட அருளும் வேணும். இத்தனை தெய்வங்களோட பரிபூர்ணமான கிருபை நமக்கு கிடைத்தால்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஆனந்தமாக செல்லும். தெய்வ தரிசனம் மட்டும்தான் இந்த காலத்துல நமது அதாவது குழம்பிய நிலையில் காணப்படுகின்ற இந்த மனதிற்கு எது ஆறுதல் தரும் என்றால் இந்த தெய்வத்தோட தரிசனம். அதுவும் ஒரு அம்பாளோட தரிசனம் அப்படிங்கிறது மிக அற்புதமான தரிசனம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாம் ஒரு அம்பாளோட ஆலயத்துக்கு நாம் செல்வது, அன்றைய தினம் அம்பாள் ஸ்துதிகளை நாம் பாடிக்கொண்டிருப்பது, இவையெல்லாம் நமக்கு பரவ ஆனந்தத்தை தரும். அபிராமி பட்டரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில. எப்படியெல்லாம் கசுந்துருகி அந்த அபிராமியை பற்றி பாடி தனது பக்தனுக்கு அருள வேண்டும் என்பதற்காக ஒரு தாயாகப்பட்டவள் இறங்கி வந்து ஒரு அமாவாசை தினத்தையே பௌர்ணமியாக மாற்றினாள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல என்னென்ன நியாயமான ஆசைகள், நியாயமான பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனையும் தெய்வத்திடம் தெரிவிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அருள்வதற்கு, அதாவது சிவன் போன்ற ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்களிடம் சுலபமாக நமது பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு பன்னெடும் காலமாக இருந்து வருகிறது. அதனால அம்பாளை பார்க்கும்போது சரண் புக வேண்டும். தாயே, உனது கால்களை இறுக பற்றி கொள்கிறேன், உனது காலடியில் நான் சரண் புகுகிறேன், எனக்கு இருக்கின்ற எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொடு, நான் எதை நினைத்தாலும் அவற்றை நல்ல எண்ணங்களாகவே எனக்கு வைத்துக் கொடு என்றெல்லாம் இந்த அன்னையிடம் நாம் பிரார்த்திக்க ஆரம்பித்தால் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தெய்வத்தின் அருளும் ஆசியும் சேர்ந்து அற்புதமான பொழுதுகளாக அவை நிச்சயமாக மாறும். அதைத்தான் நம்ம அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.